بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நறுமை பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாட அமர்விலே நாம் பேச வேண்டிய தலைப்பு சதகத்து சிர் மாஹிய, இரகசிய தர்மம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரகசிய தர்மம் என்பது சதகாவை பெறுவதற்கு தகுதியானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இரகசியமாக கொடுப்பது, ஒருவரும் அதை பார்க்காத வகையில், ஒருவரும் அதை தெரியாத வகையில் கொடுப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தங்களுடைய சொத்துக்களை, உடைமைகளை, பணங்களை இரகசியமாக செலவு செய்பவர்களையும் பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி செய்பவர்களையும் அல்லாஹு தஆலா புகழ்ந்துரைக்கின்றான். அதில் முதலாவது அல்லாஹ் குறிப்பிட்டது இரகசியமாக தர்மம் செய்வதை பற்றித்தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் செலவு செய்வதில், தர்மம் செய்வதில் அடிப்படை அயக்கூன சிர்ரன், இரகசியமாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் செலவு செய்வது, பகிரங்கப்படுத்துவது சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸும் வந்திருக்கிறது, திருமதியிலே வந்திருக்கிறது, இன்ன சதகத சிர்ரி துதுஃபி வக்லபர் ரப், இரகசிய தர்மமாகிறது இறைவனுடைய கோபத்தை அதை அணைக்கிறது என்று வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லப்படுகிறது. ஹஸனஹு ஜம்மு மின் அஹ்ல் இல்ம், அறிவுடையோரில் பலர் இந்த ஹதீஸை ஹசன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் திருமிதி அவர்களும் ஷேக் அல்பானி ரஹ்மமுல்லா அவர்களும் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அசதகத்துல் ஹஃபிய, இரகசிய தர்மமாகிறது, அது இறைவனுடைய கோபத்தை தணிக்கிறது, இறைவனுடைய கோபத்தை அது நீக்குகிறது. ரடியான் மீது அல்லாஹ் கொள்கின்ற கோபத்தை அது தணிக்கின்றது. அடுத்ததாக அது அந்த இரகசிய தர்மம் செய்பவனை பாதுகாக்கின்றது, பலாய் முசீபத்துக்களிலிருந்து அவனை பாதுகாக்கின்றது, தீய மரணத்திலிருந்தும் அவனை பாதுகாக்கின்றது. மேலும் இஹ்லாசுல் இல்லா, பகிரங்கமாக செய்வதை விட இரகசியமாக செய்வதில் உளத்தூய்மை அங்கு தென்படுகிறது, உளத்தூய்மை இருக்கின்றது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இரகசிய தர்மமாகிறது துபைதுல் அப்த, அடியானை முகஸ்துதியிலிருந்து அது தூரமாக்குகிறது, அவனுடைய கூலி மகத்தானது என்ற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சதகத்து சிர்ஹி அமல் அதீம், இரகசிய தர்மம் ஒரு மகத்தான ஒரு செயலாக இருக்கும். அது இறைவனுடைய கோபத்தை தணிக்கின்றது, தீய காரியங்களிலிருந்து அவனை பாதுகாக்கின்றது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயினுல் ஆபிதீன் என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார், கான அலி பின் ஹுசைன், அலி பின் அபி தாலிப், அபு தாலிபுடைய மகன் அலி, அலியுடைய மகன் ஹுசைன், ஹுசைனுடைய மகன் அலி அவர்கள் யஹ்மிலு, அவர்கள் இரா காலங்களிலே மாமூடைகளை சுமந்து கொண்டு, அவருடைய முதுகிலை சுமந்தவராக அவர் எடுத்து சென்று இரகசியமாக ஏழைகளுடைய வீடுகளிலே வைத்துவிட்டு திரும்பி விடுவார். அவர்கள் அறியாத விதத்திலே அவர் இதை செய்து வந்தார். அவர் மரணிக்கும் வரை இவ்வாறு செய்ததாக சொல்லப்படுகிறது. அவரை குளிப்பாட்டியதற்கு பிறகு, மரணத்தின் பின் குளிப்பாட்டிய போது அவருடைய முதுகிலே இந்த சுமைகளை, இந்த மாமூடைகளை சுமந்து வந்த கயிற்றின் அந்த கட்டப்பட்ட அடையாளம் பதிந்திருந்ததை கண்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பரகசியமாக தர்மங்கள் செய்வது சந்தர்ப்பங்களிலே சிறப்பாக இருந்தாலும் கூட, பொதுவாக இரகசியமாக செய்வது அது சிறப்புக்குரியது. அது மற்றவர்களுக்கு அது மிக பயனுள்ளதாக அமையும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் சில வேளைகளிலே பகிரங்கமாக செய்வது அது சிறந்ததாக அமையும். ஏன்? மற்ற மனிதர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக அமைவதற்காக வேண்டி, மற்றவர்களும் இதே போல தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி அவ்வாறு பகிரங்கமாக செய்வது தவறு கிடையாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.